கரெக்ட் சார். நீங்க சொல்றபடி ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர் நாம் தமிழர் சீமான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ மூன்றாவது பெரிய கட்சி எது சார்? நாம் தமிழரா, பாமகவா, தேமுதிகவா, அல்லது இப்போது பாரதிய ஜனதா கட்சியா? எது மூன்றாவது பெரிய கட்சி? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் விட்டுருங்க. வாக்கு அடிப்படையில் மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 6.7% வாக்கு பெற்றிருக்கிறார். தனித்தே அந்த வாக்குகளை பெற்றிருக்கும் போது மூன்றாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பிரதிநிதித்துவ அடிப்படையில் பாஜக ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், அதை நாம் மதிக்க வேண்டும். அதுபோல் பிரதிநிதித்துவ அடிப்படையில் பாமக 5 எம்எல்ஏக்கள், ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். அந்த வகையில் தனித்து போட்டியிட முடியாத, தனித்து போட்டியிட்டால் 2.5% வாக்கு கூட எடுக்க முடியாத காங்கிரஸ் கட்சிக்கு சுமார் 9 மக்களவை உறுப்பினர்களும் ராஜ்யசபா உறுப்பினரும் இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறார்கள். பதவி பிரதிநிதித்துவ அடிப்படையில் பார்த்தால் காங்கிரஸ் தான் மூன்றாவது பெரிய கட்சி. மக்கள் ஆதரவு அடிப்படையில் பார்த்தால் நாம் தமிழர் சீமான் தான் மூன்றாவது பெரிய கட்சியாக மட்டுமல்ல மூன்றாவது பெரிய ஒற்றை தலைமை. நீங்க சொன்ன மாதிரி செகண்ட் லெவல் லீடரே இல்லாத அளவுக்கு ஆளினால் சிங்கிள் பர்சன் பார்ட்டியாக நிற்கிறார் என்பதுதான் உண்மை. இப்போ இந்த பொதுச் செயலாளரா இப்போ கடைசி அவர்கள் சார் பொதுச் செயலாளரா வந்து இப்போ பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலேயோ அதிமுக கூட்டணியிலேயோ இருந்தால் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது வந்து இருக்கா? அந்த கட்சிக்கு வளர்ச்சி என்பது வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறிதான். ஒரு கட்சியில ஒரு நல்ல இடம் கிடைக்கும் கூட்டணியில தான் சொல்ல முடியுமே தவிர, இன்றைய தினம் தோத்து போன கட்சி சிதறி இருக்குது. இதான் யதார்த்த உண்மை. யார் நம்ம ஒரு அரசியல் களம் வேண்டும், காட்சிகள் வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் பேசலாம், அல்லது ரிசல்ட்டே இதுதான் சொல்லிட்டு போனா நல்லா இருக்காது என்பதற்காக பேசலாமே தவிர, வெற்றி வாய்ப்பு என்பது வெற்றி பெற்ற அணிக்கும், வெற்றி பெற்ற அணியில் கமலஹாசன் போன்றவர்கள் தேர்ந்தெடுப்பதனாலும் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருப்பதால் தான் கருத்து கணிப்புகளும் 2019 தேர்தல் முடிவுகளும் ஆளும் அதிகார பலமும் நமக்கு காட்டுது. அதை மீறி மற்றவர்கள் ஒரு சில இடங்கள் ஜெயிக்கலாம். குறிப்பா பிரேமலதா அம்மையார் போன்றவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டால் ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த அளவுக்கு ஒரு பலத்தை காட்டலாம். சுதீஷ் போன்றவர்கள் அந்த இடத்தில் நின்றாலும் எல்கே சுதீஷுக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டா நின்றால் ஒரு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு போட்டியை கொடுக்கலாம் என்று நான் கருதுகிறேன். கண்ண மூடி கொண்டு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது என்று பொய்யான கருத்துக்களை சொல்ல விரும்பவில்லை. விருதுநகர் போன்ற தொகுதியில் கடும் போட்டி கொடுத்தால் வெற்றி வாய்ப்பு வரலாம்.